அனைவருக்கும் வணக்கம். இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாகிஸ்தானை பார்த்து உலக நாடுகள் எல்லாமே கற்றுக்கணும். பாகிஸ்தான்கிட்ட விடாமுயற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பாகிஸ்தான்கிட்டேருந்து மற்ற நாடுகள் எல்லாமே, அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுமே பார்த்திங்கன்னா விடாமுயற்சியை பற்றி பாகிஸ்தான்கிட்ட பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வேறு எந்த ஒரு உலக நாடுகளாலையும் பாகிஸ்தானை விடாமுயற்சிங்கிற விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விடாமுயற்சியில் பாகிஸ்தான் ஒரு பெரிய ஜீனியஸ். அவங்க இவ்வளவும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற ஒரு விஷயத்துலையும் பாகிஸ்தானை என்ன அடி அடித்தாலும் சரி, ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா, இவனை என்ன அடித்தாலும் அவுத்தும் பார்த்தாச்சு, அடித்தும் பார்த்தாச்சு, ஆனாலும் திருந்த மாட்டேங்கிறான் அப்படிமா ஒரு வடிவேலு காமெடியில். அது மாதிரி என்ன அடி அடித்தாலும் சரி, எவ்வளோ பட்டாலும் சரி, அவங்க நாட்டில் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் நிறைய பேர் சிக்கி சீரழிகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டு இராணுவ வீரர்களையே பார்த்திங்கன்னா தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க. மற்ற தீவிரவாதிகள்லாம் உள்நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதிகள் இருக்காங்க. இந்த அளவுக்கு பாகிஸ்தானில் இன்னும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் வெளிநாடுகளில் போய் பிச்சை எடுத்து அங்கேருந்து அவங்க பாகிஸ்தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்லாம் இங்கேருந்து வேலைக்கு போய் வெளிநாடுகள்லேருந்து பணம் அனுப்புவாங்க. அவங்களுக்கு பிச்சை எடுக்கிறது, இன்னொரு நாட்டில் போய் பிச்சை எடுக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலமை படுமோசமாக இருக்குது. படுத்தே விட்டானையாங்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய நிலமை. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்தியா அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகள் முகாம் பூரா அழிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அதை திருப்பியும் கட்டமைக்கிறாங்க பாகிஸ்தான். இதை தான் சொன்னது. இந்த விடாமுயற்சிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை உலக நாடுகள் யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எவ்வளோ அடித்தாலும் சரி, இந்த பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளை ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக அவங்கள திருப்பி விடுறதுல பாகிஸ்தான் என்றைக்குமே உலக நாடுகள் என்ன செஞ்சாலும் சரி பாகிஸ்தான் திருந்தாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவங்க பிச்சை எடுத்தாலும் சரி அவனுக்கு திருந்த மாட்டானுங்க.